ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். யார் இந்த புஸ்ஸி ஆனந்த்? நல்லவரா கெட்டவரா? புஸ்ஸி ஆனந்த் என்பது பெயர் அல்ல. ஆனந்த் என்பது அவருடைய பெயர். புதுச்சேரி மாநிலம் புஸ்ஸி தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். 2006ஆம் ஆண்டு நடந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் புஸ்ஸி தொகுதிக்கு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனந்த். இதனால் புஸ்ஸி ஆனந்த் என்று பெயர் வைத்து கொண்டார். இந்த புஸ்ஸி தொகுதியில் மொத்தமே 5000 ஓட்டு தான். முதல் தேர்தலில் 2500 வாக்குகள் பெற்று எம்எல்ஏ ஆனார் புஸ்ஸி ஆனந்த். அதுக்கப்புறம் அதே தொகுதியில் 2 முறை இன்று மண்ணை கவியவர் தான் புஸ்ஸி ஆனந்த். ஆரம்பத்தில் விஜய் ரசிகர் மன்றத்தின் கிளை கழக தலைவராக இருந்தவர் புஸ்ஸி. புஸ்ஸி ஆனந்தை விஜய் நற்பணி மன்ற தலைவராக்கியவர் விஜயின் தந்தை புரட்சி இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர். ஆனால் அதே புஸ்ஸி ஆனந்த் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர். தீட்டிய மரத்திலே கூறு பாய்த்து விட்டார் புஸ்ஸி ஆனந்த். எஸ்.ஏ. சந்திரசேகரை மதிக்காமல் விஜய வலையை அழகாக விரித்து தன்னுடைய வலையில் விஜயை சிக்க வைத்து விட்டார். இதன் காரணமாக விஜய் அவருடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகரை மதிக்காமல் போனார். புஸ்ஸி ஆனந்தை பற்றி எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்லும் பொழுது, கேரள மந்திரவாதிகளை வரவழைத்து மாந்திரீக வேலை செய்து தன்னுடைய மகன் நடிகர் விஜயை வசியம் செய்து விட்டார். இதனால் அம்மாவிடமும் அப்பாவிடமும் பேச பயப்படுகிறார் விஜய் என்று படு பயங்கரமான குற்றச்சாட்டை சுமத்தியவர் எஸ்.ஏ. சந்திரசேகர். ஆனால் எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்னதை விஜய் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. புஸ்ஸி ஆனந்த் என்ன செய்தாரோ என்ன சொன்னாரோ அதையே தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் செயல்படுத்தினார் விஜய். புதுவையில் உள்ள தனியார் வங்கி ஒன்றில் இரவில் அந்த கடை முன்பு படுத்திருந்த ஒருவர் இறந்து போனார். அந்த பேங்கி திறந்ததும் அந்த பிணத்தை உள்ளே போட்டு பெரிய பிரச்சனை ஆக்கிவிட்டார். வேறு வழியில்லாமல் அந்த பாங்கி கட்டடத்தின் சொந்தக்காரர் குறைந்த விலைக்கு புஸ்ஸி ஆனந்திடமே விற்று ஒதுங்கி விட்டார். எதுக்கு வம்புன்னு பார்த்துக்கிட்டு. அப்பேற்பட்ட ஜெகஜால கில்லாடி புஸ்ஸி ஆனந்த். இதுபோல புதுச்சேரியில் வாழ்கிற பிரெஞ்சு நாட்டவர்களின், அதாவது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற பிரெஞ்சு நாட்டவர்களின் பங்களாக்கள் நிறைய புதுச்சேரியில் இருக்கிறது. அதை பூரா வில்லங்க வேலை செய்து விபரீதமாக அந்த சொத்துக்களை தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டவர் தான் புஸ்ஸி ஆனந்த். இவர் மீது பல மோசடி தில்லுமுள்ளு வழக்குகள் புதுவையில் இன்னமும் நிலுவையில் உள்ளன. புதுவையில் விஜயின் சித்தப்பா ஒருவர் வசித்து வருகிறார். அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு சென்று தன்னை பற்றி விஜயிடம் நல்லபடியாக சொல்லும்படி சொல்ல வைத்தவர் தான் புஸ்ஸி ஆனந்த். விஜயின் சித்தப்பா விஜயிடம் நல்ல விதமாக சொல்லப்போக அதை நம்பி புஸ்ஸி ஆனந்தை தன்னுடைய மன்றத்தில் நீடிக்க செய்தார் விஜய். அப்போதெல்லாம் விஜய் அடிக்கடி அன்னை வேளாங்கண்ணி கோவிலுக்கு வழிபட செல்வார். அப்போது புதுச்சேரி வழியாகத்தான் போவார். அந்த சமயத்திலெல்லாம் தன்னுடைய சித்தப்பா வீட்டுக்கு விஜய் போவார். அந்த சமயம் பார்த்து புஸ்ஸி அங்கு வந்து விஜய்க்கு தேவையான உதவிகளை ஏற்பாடுகளை செய்து கொடுப்பார். இதன் காரணமாக தன்னுடைய நட்பை விஜயுடன் புதுப்பித்து கொண்டார், நெருக்கமாகிவிட்டார். எஸ்பி விஜயகுமார் புதுச்சேரியில் இருந்த பொழுது புஸ்ஸி ஆனந்த் அவர் மூலமாக நிறைய செயல்களை செய்தார். எஸ்பி விஜயகுமார் புஸ்ஸி ஆனந்துக்கு தாய் மாமா ஆவார். எஸ்பி விஜயகுமார் மூலம் புஸ்ஸி ஆனந்துக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் நமசிவாயத்துடன் நெருக்கம் ஏற்பட்டது. நமசிவாயத்தின் மூலம் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு வேண்டியவர் ஆனார். இதன் காரணமாக 2-3 முறை விஜயை புதுச்சேரிக்கு அழைத்து சென்று புதுவை முதல்வர் ரங்கசாமியை சந்திக்க வைத்தார். இதுக்கு காரணம் என்னென்னா, புதுச்சேரியில் ரங்கசாமி விஜய் நட்பை பயன்படுத்தி கொண்டு தான் மீண்டும் எம்எல்ஏ ஆகிவிடலாம் என்பதுதான் புஸ்ஸி ஆனந்துடைய திட்டம். புதுச்சேரி அமைச்சர் நமசிவாயத்தின் மூலம் பாஜக தலைவர் அமித்ஷாவுடைய நட்பு புஸ்ஸி ஆனந்துக்கு கிடைத்தது. இப்போது விஜய் தனிக்கட்சி ஆரம்பிப்பதனுடைய நோக்கம் புஸ்ஸி ஆனந்துடைய திட்டம்தான். என்ன என்றால், சட்டசபை தேர்தலில் திமுகவுடைய ஓட்டை கண்டிப்பாக விஜய் பிரிப்பார். இதன் மூலம் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும்.
என்ற ரகசிய திட்டத்தை அமித்ஷாவுடன் கலந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் புஷி ஆனந்த் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். அது மட்டுமல்ல, பாஜகவில் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் சேர வேண்டாம், தனித்தின்று போட்டியிட்டாலும் நிச்சயமாக இளைஞருடைய ஓட்டு, குறிப்பாக திமுகவுடைய ஓட்டை விஜய் பிரிப்பார், அது பாஜகவுக்கு ப்ளஸ் பாயிண்டாக அமையும் என்று நினைக்கிறார் புஷி ஆனந்த். அவருடைய எண்ணம் பலிக்குமா என்பது தேர்தல் வந்த பிறகுதான் தெரியும். ஆனாலும் இப்போது புஷி ஆனந்துடைய கண்ணசைவுக்கு ஏற்பதான் விஜய் நடந்து கொள்கிறார். ரசிகர்களை மதிப்பதே இல்லை. சமீபத்தில் பனையூரில் நடந்த விஜய் நற்பணிமன்ற நிர்வாகிகள் கூட்டத்தில், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது, நீங்கள் வேலையில்லை என்று நினைக்கவே வேண்டாம், நம்முடைய ஆட்சியில் உங்கள் எல்லோருக்கும் அரசு வேலை போட்டு தரப்படும், அதற்கான வேலைகளை நமது தலைவர் விஜய் செய்வார் என்று போலியான வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கிறார். இது எவ்வளவு ஒரு மோசடி திட்டம்! இதை நம்பாத விஜய் ரசிகர்கள் என்னென்றால் இப்படி பேசுகிறான் என்று கெக்கலி பேசி சிரித்து கொண்டார்கள். அரசு வேலை இப்போதெல்லாம் பப்ளிக் சர்வீஸ் மூலம் நடக்குது. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி டைரெக்டாக முதல்வரானது நமக்கு அரசு வேலை போட்டு கொடுப்பாரு? ரீல் விடுறாரு புஷி ஆனந்த் என்று விஜய் நற்பணிமன்ற கழக நிர்வாகிகள் பேசிக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, விஜய் நற்பணிமன்ற முக்கிய நிர்வாகிகளையும் நேரடியாக விஜயிடம் பேச விடுவதில்லை. என்ன பேச போறீங்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் தலைவர்கிட்ட கூட்டு போகிறேன் என்றெல்லாம் போடுகிறார்கள். புஷி ஆனந்தை மீறி விஜயிடம் பழகிவிட முடியாது, எந்த கருத்தையும் சொல்ல முடியாது என்ற சூழ்நிலையைத்தான் புஷி ஆனந்த் உருவாக்கி வச்சிருக்கிறார். அதே போல் விஜய் நற்பணிமன்ற நிர்வாகிகளை எடுத்தறிந்து பேசுவது, ஒருமையில் பேசுவது, மரியாதை இல்லாமல் பேசுவது, இதெல்லாம் சில கௌரவத்தை பார்க்கிற மான மரியாதை உள்ள விஜய் நற்பணிமன்ற நிர்வாகிகள் புஷி ஆனந்த் மீது நல்ல அபிப்பிராயம் இல்லை. இவர் தலைமையில் தமிழக வெற்றி கழகம் அமைந்தால் நிச்சயமாக ஓட்டுகள் விழாது என்று தமிழக விஜய் நற்பணிமன்ற நிர்வாகிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். விஜய் முக்கியமான விஜய் நற்பணிமன்ற தலைவர்களிடம் மனசு விட்டு தனியாக பேசினால்தான் புஷி ஆனந்துடைய பல தில்லுமுள்ளு மோசடிகள் அம்பலத்துக்கு வரும். விஜய் செய்வாரா?